அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவெங்கும் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கண்டித்தும் அதை போலவே புதுக்கோட்டையில் பல்வேறு நலத்திட்டங்கள், புதுக்கோட்டைக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு செய்யாமல் இருப்பதை வலியுறுத்தியும் குறிப்பாக தைலமர காடுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கு திரும்பினாலும் தைலமர காடுகள், இந்த காடுகளை அழித்துவிட்டு சமூக நல காடுகள் உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி, அதைப் போலவே பகல் நேரங்களில் குரங்குகள் தொல்லையும், இரவு நேரங்களில் நாய்களின் தொல்லையும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்துவதாக இருக்கின்றது. பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற மிதிவண்டி காப்பகம் என்று நான் இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. சைக்கிள் ஸ்டாண்ட் என்ற ஆங்கிலத்தில் சொன்னால்தான் தமிழர்களுக்கு புரியும். அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் நடக்கின்ற ஊழல், அதைப் போலவே புதுக்கோட்டையில் இருக்கின்ற மீன் சந்தை, அந்த மீன் சந்தையில் நடக்கின்ற அராஜகம், இவற்றையெல்லாம் கண்டித்துதான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த வாகன பரப்புரை கூட்டம் பல்வேறு இடங்களில் நடத்துவதாக திட்டமிட்டு இந்த இடத்தில் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி உங்கள் முன்பாக இந்த நியாயமான கருத்துக்களை அரசியலோடு நாங்கள் முன்வைக்கின்றோம். அன்பான உறவுகளே, நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. தேவை ஏற்படும் போது எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நெசசிட்டி இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் மதர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்று ஆங்கிலத்தில் ஒரு புகழ்பெற்ற செலவுடை உண்டு. நம்ம ஊர்ல பல மாநிலங்களுக்கு வாகன ஓட்டுநர்களாக, லாரியில் ஓட்டுநர்களாக போகின்ற, சுமையந்து ஓட்டுநர்களாக செல்கின்ற பல உறவுகள் இருக்கின்றார்கள். நாம் பார்க்கலாம், அந்த வாகனத்தில் என்பி அப்படின்னு போட்டு லாரி போகும். அந்த என்பி என்றால் நேஷனல் பர்மிட். இந்த நேஷனல் பர்மிட்டை வாகனங்களை ஓட்டிச் செல்கின்ற ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், அவங்கள்ட்ட பேசி பாருங்க. அவங்க சாதாரணமாக ஒரு 6வது 7வது 10வது தான் படித்திருப்பார்கள். ஆனால் அவங்கள்ட்ட பேசி பாருங்க, ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், 5 மொழி 6 மொழி. தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவிற்கு லாரி ஓட்டி செல்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு ஓட்டுநர்களுக்கு குறைந்தபட்சம் 5 மொழி தெரியும். இவங்கெல்லாம் இங்கே மவுன்சியான் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் நேஷனல் பர்மிட் லாரிக்கு லைசன்ஸ் வாங்கினாங்களா? நினைத்து பாருங்கள். இல்லை லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்து
பெரிய பெரிய பட்டம் வாங்கிட்டு லாரி ஓட்டிட்டு போறாங்களா வட இந்தியாவுக்கு? எப்படி கற்றுக்கொண்டார்கள்? வட இந்தியாவிற்கு போகின்ற லாரி ஓட்டுநர்கள் எப்படி இத்தனை மொழியை கற்றுக்கொண்டார்கள்? எனக்கு முன்பாக பேசிய ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயா எங்கள் கட்சியில் இணைந்திருக்கின்றார், மதிப்பிற்குரிய ஐயா நாகராஜன் அவர்கள். அவர் ஓய்வு பெற்ற தாசில்தார் மற்ற தாசில்தார் என்பவர்கள் ரிட்டையர்டு மாஜிஸ்ட்ரேட், ஏறக்குறை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு அளவிற்கு அதிகாரமுள்ள பதவியில் இருந்து அவர் ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை பேசும்போது பதிவு செய்தார். வீராங்கனை வேலு நாச்சியார் அவர்களுக்கு ஏறக்குறைய 6-7 மொழிகள் தெரியும் என்று. வரலாற்றில் உண்மை. இன்றைக்கு பல இடங்கள்ல சொல்றாங்க, திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் திராவிடம் தான் தமிழர்களுக்கு படிக்க வைத்தது, தமிழர்களுக்கு திராவிடம் தான் கோவணம் கட்டிவிட்டது, தமிழர்களுக்கு ஈவேரா தான் பல்லு விளக்கி விட்டாரு, உங்கள் குழந்தைகளுக்கு ஆய் போயிட்டு குண்டி கூட கழுவ தெரியாது, அது கூட திராவிடம் தான் சொல்லிக் கொடுத்துச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். வீராங்கனை வேலு நாச்சியார் படிக்கின்ற பொழுது எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்தது? மாவீரன் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் வீராங்கனை வேலு நாச்சியாரோடு இணைந்து ஆங்கில வல்லாதிக்கத்திற்கு எதிராக விடுதலை போராட்டத்தை நடத்திய பொழுது இங்கே மவுன்சியன் ஸ்கூல் இருந்ததா? இங்கே வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்ததா? பிரசிடென்சி காலேஜ் இருந்ததா? அம்பேத்கர் லா காலேஜ் இருந்ததா? டெல்லியில் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி இருந்ததா? இல்ல புதுக்கோட்டையில் ராஜாஸ் காலேஜ் இருந்ததா? எங்கே படித்தார் மருதிருவர்? எங்கே படித்தார் வீராங்கனை வேலு நாச்சியார்? 6 மொழிகளை எங்கிருந்து கற்றார்? தேவை ஏற்பட்டது, தனியா வாத்தியார் வச்சு படிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. தேவை ஏற்படும் போது ஹிந்தி மட்டுமல்ல எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் நாம் சொல்கின்றோம். தேவை ஏற்படும் போது எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறோம், போகும்பொழுது மலாயி, சீனா, இங்கிலீஷ் எல்லாம் இங்கிருந்து கத்துக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க இங்க கட்டடம் கட்டுறதுக்கு போனாங்களா? நினைச்சு பாருங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் என்னோட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 10ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான். வீட்டில் இருக்க ஆயப்பன் சொந்தக்காரன் எல்லா பையனும் போட்டு தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, 10ஆவது ஃபெயில் ஆயிட்டியேன்னு. அவன் அடி தாங்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். எங்க போறான்? பம்பாய் போயிட்டான். ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றான். பார்த்தா ஷாருக்கான் ஸ்டைல்ல வர்றான், சல்மான் கான் மாதிரி இங்கிலீஷ் பேசுறான், ஹிந்தி பேசுறான். அவன் போய் எப்படி இங்க இருந்து ஓடும் போதே கத்துக்கிட்டு ஹிந்தி கத்துக்கிட்டு போய் போனான்னா, வீட்டை விட்டு ஓடி போனவன் என்ன ஹிந்தி கத்துக்கிட்டான், மும்பைக்கு போனான், பம்பாய்க்கு போனான். தேவை ஏற்பட்டது, நெசசிட்டி, நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். அதனால எந்த மொழிக்கும் நாம் எதிரானவர்கள் கிடையாது. ஏன் இந்தி வேண்டாம்னு சொல்றோம்? 3வது மொழியாக திணிக்காதே, தேவைப்பட்ட நான் படிச்சுக்கிறேன். தேவைப்பட்ட 3வது மொழியாக இந்தி மட்டுமல்ல, பிரெஞ்சு படிச்சுக்குவேன், ஜெர்மன் படிச்சுக்கிறேன், மலையாளம் படிச்சுக்கிறேன், தெலுங்கு படிச்சுக்கிறேன். ஏன் இந்தியே நான் நொட்டணுமா? எதற்கு கொண்டாந்து திணிக்கின்றாய்? தமிழ்நாட்டிற்கு எதற்கு இந்தி? மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த மண்ணில் நடந்தது. எனக்கு முன்பாக பேசிய தம்பி முத்துராமன் கூட பதிவு செய்தார். 1937 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்த மண்ணை காங்கிரஸ் கட்சியின் ஆண்ட பொழுது இந்தி திணிப்பு நடந்தது. அந்த இந்தி திணிப்பை கண்டித்து மாபெரும் தமிழறிஞர்கள், அன்றைக்கு நாவலர் சோமசுந்தர பாரதி, கியாப்பே விஸ்வநாதன், ஈழத்து சிவானந்த அடிகள் எல்லோரும் போராடினார்கள். கடைசியா ஒருத்தர் போய் ஒட்டிக்கிட்டாரு, அவர் தான் ஈவே ராமசாமி. கார்ல போயிட்டு இருக்கிறேன், முத்துராமன் வந்து லிப்ட் கேட்கிறாரு கார்ல. நான் கொஞ்சோண்டு ஏறிக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. நானும் பாவப்பட்டு வெயில் அடிக்குத, நம்ம கார்ல லிப்ட் கொடுப்போம்னா
முத்துராமனையும் வாசிநாதனையும் லிப்ட்ல ஏறி வாங்கய்யா அங்கே போய் இறக்கிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழைச்சிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டா என்னை 2 பேரும் அடித்து இறக்கி விட்டு வண்டிக்கு ஓனர் நாங்கள் தாண்டான்ட்டாங்க. இதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் பண்ண வேலை. என்னமோ வரலாறு நமக்கு எதுவுமே தெரியாது போலவும் டி வீரமணியும் சுபவீரபாண்டியன் தான் ஒட்டுமொத்த வரலாற்றுக்குமான அத்தாரிட்டி போன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், அந்த 1937 இந்தி திணிப்பை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் வெடித்தெழுந்தது. அந்த போராட்டத்தில் முழக்கமாக வைக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற அந்த முழக்கம். அன்றைக்கு தாளமுத்து நடராஜன் என்ற 2 பேரும் மாவீரன் இந்திய எதிர்த்து மரணமடைந்தார்கள். சிறைச்சாலையில் அடித்தே கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய நினைவாக தான் சென்னையில் கூட இன்றைக்கு தாளமுத்து நடராஜன் மாளிகை என்று இருக்கின்றது. 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1964 இதே காங்கிரஸ் கட்சி பக்தவச்சலம் காலத்தில் பிடித்த பொழுது ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போர் நடந்தது. இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய ராணுவம் தமிழ்நாட்டிற்கு வருகின்றது. இந்தியை எதிர்த்து போராடிய மாணவர்களை, இளைஞர்களை, பெண்களை, குழந்தைகளை சுட்டுக்குருவி போல் சுட்டுக் கொண்டது இந்திய ராணுவம். மறந்துடாதீங்க, இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. அந்த இந்தி திணிப்பை என்றைக்கு காங்கிரஸ் கட்சி 1937 முதலில் இந்தியை திணித்ததோ, எந்த காங்கிரஸ் கட்சி 1964 தமிழ்நாட்டில் இந்தியை திணித்து தமிழர்களை கொண்டு குவித்ததோ, அதே காங்கிரஸ் கட்சியின் மும்மொழி கொள்கையைத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி, பாசிச நரேந்திர மோடி என்று காங்கிரஸ் கட்சியால் திமுகவால் சொல்லப்படுகின்ற அந்த பாசிச நரேந்திர மோடி எந்த கொள்கையை திணிக்கின்றார்? யார் கொண்டு வந்த கொள்கையை திணிக்கின்றார்? காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த இந்தி திணிப்பை நரேந்திர மோடி இன்றைக்கு திணிக்கின்றார். நண்பர்களே, ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற கேடுகட்ட திட்டங்களை எல்லாம் நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவின் கண்டுபிடிப்பு என்று நினைத்து விடாதீர்கள். அது ஏற்கனவே அவங்க முப்பாட்டன் காங்கிரஸ் கட்சிக்காரன் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கட்சிக்காரன் கொண்டு வந்த திட்டத்தை தான் இன்றைக்கு பாசிச நரேந்திர மோடி ஒன்னா அமல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார். இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சொல்லி ஓட்டது எது? காங்கிரஸ் கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். இதை திட்டமிட்டு மறைக்கிறதுக்கு தான் இந்த பாசிச எதிர்ப்பு முன்னணிங்கிற ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு தமிழங்காதுல பூ சுத்துறாங்க. பிஜேபி வந்துரும். அவன் வந்து பல நாள் ஆயிடுச்சு. பிஜேபி வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. யாரா பிஜேபியை உள்ள விட்டதுன்னா இதே திமுக தான் உள்ள விட்டது. பிஜேபியோட யார் 5 வருஷம் மந்திரி சபையில் கூட்டணியில் இருந்தது? இந்த திமுக தானே. மத்திய அமைச்சராக முரசொலி மாறன் இல்லையா? வரலாறு இருக்கின்றதா இல்லையா? அன்றைக்குத்தான் குஜராத் கலவரம் நடந்தது. இஸ்லாமியர்களை 2000 பேரை துள்ள துடிக்க கொண்டான் நரேந்திர மோடி. என்றைக்கு குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தான் நரேந்திர மோடி. அன்றைக்கு இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்தது வாஜ்பாய். அந்த வாஜ்பாய் அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தது இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கருணாநிதியின் மருமகன், கருணாநிதியின் மனசாட்சி முரசொலி மாறன். பாரதிய ஜனதாவின் அமைச்சராக இருந்தார் மத்தியில். அன்றைக்கு குஜராத் கலவரம் நடந்த பொழுது அதை ஆதரித்தவர் கருணாநிதி. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி இருந்தால் அன்றைக்கு பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சியே இல்லாமல் வரலாற்றில் அழிந்து போயிருக்கும். இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச பயங்கரவாத கட்சி தொடர்ச்சியாக இந்தியாவை 2வது முறை ஆண்டு கொண்டிருப்பதற்கு அடித்தளம் போட்டுக் கொடுத்தது இந்த அறிவாலயத்து திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடாதீர்கள். வரலாறை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நல்லவங்க மாதிரி வந்து நாங்களும் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பள்ளிக்கூடம் நடத்துறவங்க யாரு? அதிமுக காரன், திமுக காரன். நீங்களும் நானும் நடத்த முடியுமா?
ஒருவேளை நீங்க நடத்துனீங்கன்னா அது பிராமி பேரா இருக்கும். சாதாரண ஏலபாலையெல்லாம் நடத்த முடியாது. பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். ஒண்ணு மு.க. ஸ்டாலினுக்கு மச்சனா இருக்கணும், இல்ல கே.என்.நேருக்கு அடியாளா இருக்கணும், இல்லைன்னா கே.கே.எஸ்.ஆருக்கு பங்காளியா இருக்கணும். குறைந்தபட்சம் அண்ணன் ரகுபதி அண்ணாச்சி அவர்களுக்கு நமக்கு பக்கத்து விடாரான்னு இருக்கணும். நம்ம அந்த தகுதி இருந்தால் தான் நடத்த முடியும். இன்றைக்கு நினைச்சு பாருங்க, சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் தமிழ்நாட்டில் நடத்துறது யாரு? ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அதிமுகவில் இருந்த மந்திரிகள், இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகின்றார்கள். அந்த மெட்ரிகுலேஷன் நடத்துவது பூரா இந்தி ஒரு பாடம். ஏன் திமுக காரனுக்கு இன உணர்வு இருந்தால், தமிழ் உணர்வு இருந்தால், மொழி உணர்வு இருந்தால், நாங்கள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ ஸ்கூலில் நாங்கள் இந்தியை கட்டாய பாடமாக்க மாட்டோம், அதற்கு பதிலாக தமிழை கட்டாயமாக்குவோம் என்று இந்த பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திராவில் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நாங்க இந்திய படிக்க வைக்க முடியாதுடா, தெலுங்கு தாண்டா படிக்க வைப்போம், சட்டம் கொண்டாந்துருக்கான். போய் பாருங்க. பஞ்சாப்ல அதே மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பஞ்சாப்ல நாங்க இந்திய படிக்க வைக்க மாட்டோம், பஞ்சாப் கட்டாய மொழி. ஏன்? மானமுள்ள பஞ்சாப்காரங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். ஆந்திராவில் மானமுள்ள தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறான். தமிழ்நாட்டில் யார் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் அதிகாரத்தை ஆட்சி செலுத்தலாம். வந்தவன் போனவன் நின்னவன் நினைச்சவன் யாரு வேணாலும் காசு 2000 ரூபாய் கொடுத்தா நம்மால கையை கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டுருவான். 2000 ரூபாய் காசை கொடுத்துட்டு போடுற ஓட்டல கண்ணை மூடிட்டு போட்டுருவான். அப்புறம் எப்படி இந்த நாடு விளங்கும்? அதன் ஒரு பகுதி தான் இந்தி திணிப்பு. சரி, இந்திய திணிச்சாதானே நீங்களை எதிர்ப்ப, இந்திய திணிச்சாதானடா எதிர்ப்ப, இந்திக்காரனே திணிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? இப்ப இந்திக்காரனே கொண்டாந்து திணிச்சுனா திரும்புற பக்கம் எல்லாம் இந்திக்காரன் 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி பேர் வந்துட்டான் தமிழ்நாட்டில். 1.5 கோடி பேர். புதுக்கோட்டையில் போய் பாருங்க, புதுக்கோட்டையில் எல்லா ஹோட்டல்லையும் போய் பார்த்தீங்கன்னா அவன் தான் டேபிள் துடைக்கிறான், அவன் தான் டேபிள் துடைக்கிறான். எல்லா துரித உணவகம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போங்க, அவன் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் கோழியை வறுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் வறுத்துக்கிட்டு இருக்கிறான். போர்வை விற்கிறவன், கம்பளி விற்கிறவன் இந்திக்காரன், போர்வை விற்கிறவன் இந்திக்காரன், பானிபூரி விற்கிறவன் இந்திக்காரன், பான்பராக்கு விற்கிறவன் இந்திக்காரன், பீடா விற்கிறவன் இந்திக்காரன், எல்லாம் இந்திக்காரன். கட்டட வேலை பார்க்கறது இந்திக்காரன். இப்ப பார்த்தா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியிலாம் பார்த்தா பயிர் நாற்று நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாற்று நடுறது இந்திக்காரன், நெல்லை அறுவடை பண்றது இந்திக்காரன். அப்ப தமிழ்நாட்டுக்காரன் என்னதாண்டா பண்றான்னு பார்த்தா அங்க தண்ணியை போட்டு குப்பரிக்கு அடிச்சு படுத்து கிடக்குறாங்க. எப்படா டாஸ்மார்க் தொடக்கம் 12 மணிக்குன்னு 10 மணிக்கே போய் தீவில் நிற்கிறாங்க. கை உதறுது, இப்படியே உதறிக்கிட்டு இருக்குது. திறந்தாதான் இவங்களுக்கு கை நிற்குது. எல்லாம் இந்திக்காரன். அப்ப அவனுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாரு நரேந்திர மோடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவான். அப்ப கொல்லப்புற வழியாகவும் நேரடியாகவும் வாசலை திறந்து விட்டாங்க தமிழ்நாட்டில். இந்திய திணிச்சாதாண்ட தமிழ்நாட்டில் எதிர்ப்பீங்க. நான் இந்திக்காரனே திணிச்சிடுறேன். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான்? நம்ம விட்டு பிள்ளைகளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்மளும் சேர்ந்து வாங்க மாப்பிள்ள 2 பேரும் ஒரு குவார்டர்ல ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடுவோம்னா அழைச்சிட்டு போயிடுவோம் கடைக்கு. ஒரு ஆனர் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன? தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆண்டார்கள், ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். மலையாளி ஆண்டார், கன்னடத்து பிராமணத்தை ஆண்டார். இன்றைக்கு தெலுங்கு வகையராக்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு இந்திக்காரனும் வாங்க ஜலோ ஜலோ வாங்க அச்சா பகாயோ பகுச்சாச்சான்ட்டு அவனோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கொடுத்துட்டு டாஸ்மார்க் வாசல் அன்னைக்கு எங்கன்னா மல்லாக்க அடிச்சு படுத்து கிடக்க வேண்டியதான் குடும்பத்தோட. கேட்கவே அருமையாக இருக்கின்றது பாருங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமை. இதுதாங்க திமுகவின் சாதனை. இந்த திமுக மாடல் அரசு தான் பாரதிய ஜனதாவின் பாசிசத்தை ஒழிச்சு கிழிக்க போறாங்க. இவங்க தாங்க இந்தியே வந்தது. இந்தியை எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கிறோம் என்று ஆங்கிலத்தையும் இந்தியையும்
திணித்ததை இந்த திராவிடர்களுடைய இந்த அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த சந்தர்ப்பவாதிகளை மொழியை சொல்லி இனத்தை சொல்லி ஏமாற்றி நம்மளை வாக்குக்கு பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு தள்ளி இன்றைக்கு வாழ்க்கைக்கு பிச்சை எடுக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டை மாற்றிய இந்த கருஞ்சட்டை போட்ட துரோகிகளை, எப்படி காவி சட்டை போட்ட பயங்கரவாதிகளை தமிழ்நாட்டின் தெருக்களில் இருந்து அடித்து விரட்ட வேண்டுமோ அதே போல இந்த கருஞ்சட்டை போட்ட தமிழின துரோகிகளை விரட்டி அடிக்காமல் இந்தியை விரட்டி அடிக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.